ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th 3rd யூனிட் வீடு பெற நெல். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வு. இதை எழுதினது ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். காவடி சிந்து வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார். குறுந்தொகை வெள்ளி வீதியார். புறநானூறு வந்து கடலுள் மாய்ந்த இரும்பெருவழுதி. வாடிவாசல் சீசு செல்லப்பா. இலக்கணத்தில் பகுபத உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதினது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வு. இதை எழுதினது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். இவங்க தான் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மலை மனித சமுதாயத்தோட ஆதி நிலம். மலை தான் மனித சமுதாயத்தோட ஆதி நிலம். அது மட்டும் கிடையாது, இந்த மலை குன்றோட பெயர்கள் இது பற்றின ஆய்வு வந்து ஆரோலஜி அப்படின்னு சொல்கிறோம். இது நோட் பண்ணிங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, மலைநில அதாவது திராவிடர்கள் வந்து அடிப்படையில் மலைவாழ் திராவிடர்கள் வந்து அடிப்படையில் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது திராவிடர்களை மலைநில மக்கள் அப்படின்னு கமில் ஸ்வெலபில் சொல்கிறாரு. திராவிடர்களை மலைநில மக்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கமில் ஸ்வெலபில். அடுத்தது சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தொல்காப்பியம். இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குது, இதை யார் சொன்னா அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிளவ அப்படின்னு சொல்கிறது எந்த நூல் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஸோ குறிஞ்சி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து குறிஞ்சினும் பொழுது மழையும் மலை சார்ந்தது. அங்கே வந்து வணங்கக்கூடிய கடவுள் முருகன். ஸோ திருமுருகாற்றுப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த 3தையும் திரும்ப பார்த்துடலாம். திராவிடர்கள் வந்து அடிப்படை மலைவாழ் மக்கள். மலைநில மனிதர்கள், திராவிடர்களை மலைநில மனிதர்கள்னு சொன்னது கமில் ஸ்வெலபில். சேயோன் மேய மைவரை உலகம்னு சொன்னது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவன் சொன்னது திருமுருகாற்றுப்படை. ஓகே. அடுத்தது வந்து இதிலெல்லாம் ஒன்றும் முக்கியமானது கிடையாது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க, அதாவது மலை பெயர்கள் வந்து மலை அப்படின்ற சொல்ல அடிப்படையாக வச்சு எங்கெங்கே என்ன மாதிரி வச்சுருக்காங்க பெயர்கள் அப்படிங்கிறது தான். மால்பஹாடியா அப்படிங்கிறது ஜார்க்கண்டு. மாலரையன்றது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா. மலக்குறவன் அப்படிங்கிறது நெடுமங்காடு கேரளம். இது மலரையன். மலமூத்தன் அப்படிங்கிறது எர்நாட் கேரளம். மலை பனிக்கர்ன்றது வட கேரளம். மலையன்னா பாலக்காடு கேரளம். ஸோ மலைன்னு வர்றதெல்லாம் கேரளாவில் இருக்குது. மால்பஹாடியா வந்து ஜார்க்கண்ட். ஓகே. மலை வேடா அப்படிங்கிறது இடுக்கி கேரளம். மலேரு அப்படின்னா தட்சண கன்னடா, அதாவது கர்நாடகா. ஓகே. இது லைட்டாக பார்த்துங்க, ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. அடுத்தது வந்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 11th வந்து ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு செய்யுளாக பிரித்து வீடியோ கொடுத்துருப்போம். அதனால் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஆனால் இப்போ 3rd யூனிட் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவில் தரோம். ஸோ வந்து வீடியோட டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 hour அப்படிலாம் ஆகிடும். இந்த யூனிட் ஃபுல்லாக கொடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து உங்களால் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப வந்து பாருங்கள். ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபுல்லாக 50 நிமிஷம் உட்காந்து அட்ட ஸ்ட்ரெச் வந்து கான்சன்ட்ரேஷனோட பார்க்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. அதனால தான் அப்படி சொன்னேன். இது மாதிரியே கோட்டா அப்படிங்கிறது வந்து நீலகிரி தமிழ்நாட்டிலையும், கொண்டா தோரா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துலேயும், கொண்டு கெய்டர் அப்படிங்கிறது வந்து ஒடிசாலையும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மலை அப்படின்னா குன்று அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. நீலகிரியில் தோடர் இனத்தவர் வந்து பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து மதில்கள் அமைக்கிறாங்க. அது வந்து திண்டுகள் மேடைகள் வந்து ரொம்ப உயரமாக அமைக்கிறாங்க. எங்கே நீலகிரியில் தோடர் இனத்தவர். ஓகே. மலைகளை வந்து பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுகிறாங்க. அதே மாதிரி குறும்பர் மொழியில் வந்து தாழ்வாரத்தை வந்து மெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உயரமான மேடான அமைப்பை விளக்குது. ஸோ மெட்டு அப்படின்னா உயரமான மேடான அமைப்பு. எந்த மொழியில்? குறும்பர் மொழியில். அதே மாதிரி ஆந்திராலையும் ஒடிசாலையும் ஜதாபு அப்படின்னா திராவிட பழங்குடியினருடைய குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்திருக்கு. அதாவது ஜதாபு அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட பழங்குடியினரோட குடியிருப்புகள் வந்து மலை உச்சிகளில் அமைந்திருக்கு. ஸோ மெட்டு அப்படின்னா உயரமான மேடான அமைப்பு. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து திராவிட சொல்லான மலை அப்படிங்கிறது வந்து மலைய அப்படின்னு வழங்கப்படுது. திராவிட சொல்லான மலை அப்படிங்கிறது மலைய அப்படின்னு வழங்கப்படுது. பாண்டிய மன்னனை மலையத்துஜுவ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மலைய அப்படின்ற சொல் வந்து திராவிட தொடர்புக்கு வந்து அரண் சேர்க்குது. வடமொழியில் மலைய அப்படின்ற சொல் வந்து மலபாருக்கு மேற்கே உள்ள பகுதிகளை குறிக்கிறது வடமொழியில். ஓகே, அதை நோட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ரீடிங் தான், அதில் இம்பார்ட்டன்ட்லாம் ரொம்ப இல்லை.
தமிழ் மொழியில் வந்து குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை அப்படிங்கிறது உயரமானது அப்படின்னும் குன்று அப்படிங்கிறது உயரம் குறைவானது. ஸோ நமக்கே தெரியும் மலைனா உயரமானது, குன்றுனா உயரம் குறைவானது அப்படிங்கிறது பொருள்படுது இதில் குறிஞ்சி நிலம் தொடர்பான இதில். ஓகே, அடுத்தது வந்து தமிழ் மொழியில் வரை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா கோடு, அதாவது கோடு வரை, மலைனா வரை, சிகரம் அப்படின்னாலும் வரை தான், விளிம்பு அப்படின்னாலும் வரை தான், கரை அப்படின்னாலும் வரை தான், எல்லை, நுனி, இந்த எல்லா பொருளும் எதுக்கு வருது அப்படின்னா வரை அப்படின்றதுக்கு வருது. ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரைன்ற தொடர்களில் வரைங்கிறது வந்து என்ன பொருளில் இருக்குது அப்படின்னா விளிம்பு அப்படின்ற பொருளில் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கணும். வரைங்கிறது விளிம்பு அப்படின்ற பொருளில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பாக்ஸ் பாருங்கள். திராவிட சொற்கள், அதாவது மலை, வரை, மலா அப்படின்ற அந்த சொற்கள் வந்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மலை அப்படிங்கிறது வந்து உத்தராகண்ட்லேயும், மலை அப்படிங்கிறது வந்து 3 இடத்துல யூஸ் பண்ணுறோம். உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம். வரைங்கிறது குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம். மலா அப்படிங்கிறது பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகம். கர்நாடகம் மட்டும் இங்கே இந்த சைடு வரும். பஞ்சாப், ராஜஸ்தான்லாம் இங்கிட்டு போயிடும், அதாவது இந்தியா மேப்பில். ஓகே, அடுத்தது வந்து தமிழ் இங்கே பார்ப்போம். தென்னிந்தியாவில் மலை அப்படின்ற இடப்பெயரோட சிறப்பிடம். இதில் வந்து என்ன அப்படின்னா மலைன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மலைன்ற சொல் வந்து 17 இடப்பெயரில் முன்னோட்டாக வருது. அதாவது ப்ரிஃபிக்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி 84 இடங்களில் பின்னோட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். இதே மாதிரி ஆந்திராவில் வந்து மல் அப்படின்ற வேர் சொல்லுக்கு ஐகார ஈறு பெற்று மலை அப்படின்னு வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா, அதாவது மலைக்கு பதிலாக மலான்னு சொல்கிறாங்க எங்கே ஆந்திராவில். அதே மாதிரி கர்நாடகத்தில் வந்து மலை அப்படின்ற வடிவம் வந்து தோணி மலை அப்படின்ற இடப்பெயரில் ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்படுது. எங்கே கர்நாடகாவில் ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்படுது. மலையை குறிக்கக்கூடிய மற்றொரு சொல் வந்து மலை. அது வந்து 15 இடங்களில் பயன்படுத்தப்படுது. எங்கன்னா கர்நாடகாவில். ஓகே, தமிழ்நாட்டில் வந்து 17 முன்னோட்டு, 84 பின்னோட்டு. ஆந்திராவில் வந்து மல் அப்படின்ற வேர் சொல், அதாவது மல் வந்து மலைன்னு வராமல் மலான்னு வந்துருச்சு எங்கள் ஆந்திராவில். அதே மாதிரி மலை அப்படிங்கிறது வந்து தோணி மலைன்ற ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க கர்நாடகாவில். மலை அப்படிங்கிறது 15 தடவை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது கேரளாவில் 10 மலை விகுதி விடப்பெயர்கள் உள்ளன. அப்போ மலைன்னு முடியக்கூடிய விகுதினா கடைசி. ஓகே, அது வந்து மலை அப்படின்னு முடியக்கூடிய 10 இடப்பெயர்கள் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது மலை, மலா, மல்லே என்ன அந்த சொற்கள் வந்து தென்னிந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ வருகின்றன. அதாவது மலை அப்படிங்கிற சொல்லோ, மலை இல்லை மலா இல்லை மல்லே, இது எல்லாமே வந்து முன்னோட்டாக பின்னோட்டாக இருக்கே தவிர எங்கேயுமே தனியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து கோட்டை அப்படிங்கிற சொல் வந்து காவல் மிகுந்த காப்பான் அப்படின்ற மதில் சூழலால் கூட சூடப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. அது நமக்கே தெரியும். கோட்டைனா என்னன்னு தெரியும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மலையாளத்தில் வந்து கோட்டை அப்படின்னா கோட்டை, கோடு. தமிழ்நாட்டில் வந்து கோட்டை, கோடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதை மலையாளத்தில் வந்து கோட்டை, கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் கோட்டே, கோண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கு கோட்டா, துளு கோட்டே, தோடா வந்து குவாட் அப்படின்னு அந்தந்த மொழிகளில் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா திராவிட பழங்குடி மொழிகளில் கூட கோட்டைன்ற சொல்லாக்கத்தில் வேர்களை இனங்காண முடியுது. அதே மாதிரி இந்தியாவில் கோட்டை அப்படின்னு முடியக்கூடிய 248 இடப்பெயர்களும் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ கோட்டைன்ற வேர்டு தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு யூஸ் பண்ணுறோம். அதுவும் கோட்டைன்னு முடியக்கூடிய இடப்பெயர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 248. இந்தியாவில் மொத்தமே இருக்கிறதே அதுதான். ஓகே, அடுத்தது ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடு அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு வந்து மலையுச்சி, சிகரம், மலை அப்படின்ற பொருளோடு வல்லரன், கோட்டை அப்படின்ற பொருள்களும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு அப்படின்னா மலையுச்சி, சிகரம், மலை அப்படின்னு மட்டும் இல்லாமல் வல்லரன், கோட்டை. ஸோ 5 மீனிங் வருது. கோடுனா மலையுச்சி, சிகரம், மலை, வல்லரன், கோட்டை. இதெல்லாம் நல்லா தான் படிச்சுக்கணும். அடுத்தது வந்து மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்களை வந்து மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேரை பார்த்தாவே தெரியும் தொன்மையானது. அதே மாதிரி கோடை அப்படின்ற தமிழ் சொல் வந்து மலை அப்படின்ற பொருளில் வழங்குவதையும் இங்கே நம்ம கவனிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கோடை அப்படின்னா மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த பாக்ஸை பார்த்துட்டு அப்புறம் கீழே வரலாம்.
இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இதே மாதிரி 6th கூட இருக்கும். கேவிடி காம்ப்ளெக்ஸ், அதாவது கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு 6th சோஷியல் புக்கில் இருக்குது. இதே மாதிரி அது என்ன அப்படின்னா, கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற ஊர் பெயர்கள் வந்து பழந்தமிழ் அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானது. இது சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்தின் கொர்க்கை வஞ்சி தொண்டி ஆகிய பெயர்கள் வந்து ஆணிவேர் அடையாளங்கள். இந்த பெயர்களில் வட இலக்கியங்களில் பதிவு செய்யலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சங்க தமிழ் மன்னர்கள், குறுநில மன்னர்களோட தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் இதெல்லாம் பெயர்களோடு வட மேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்களோடு பொருந்தி போகுது. அதாவது இப்போ நம்ம இந்தியா, உதாரணத்துக்கு இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்தியான்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே இங்கிட்டு பாகிஸ்தான் இப்படிலாம் சீனா அப்படிலாம் இருக்கா. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்கே இருக்குன்னா, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும்னா இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் அந்த மாதிரி இடங்களில் கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் அதுதான். மற்ற இடங்கள்லையும் இந்த பெயர்கள் வந்து இருக்குங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இது வரைக்கும் பார்த்தீங்களா, நான் சொன்னதே அதுதான். திராவிட மலை பெயர்கள், இந்த இது வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகள்லையும் இந்த பெயர்கள் வந்து பொருந்தி போகும். அதுக்கான சான்றுகள் இருக்குது. அதுதான் அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் நான் சொன்னது. அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பாடம் முடிஞ்சிருச்சு. பாக்ஸ் ஆசிரியரை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் 28 ஆண்டுகளாக இடப்பெயராய்வில், அதாவது இடப்பெயர் பற்றின ஆய்வில் ஈடுபட்டு வராரு. வடமேற்கு இந்தியாவில் இதுவரைக்கும் வழக்கத்தில் உள்ள கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகில் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் இவர் தான், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும், நல்லா நோட் பண்ணிக்கணும், தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாளி அப்படின்ற இலக்கிய இதழோட ஆலோசகர் குழுவில் தீவிர பங்காற்றியிருக்கார். அன்புள்ள அம்மா, நோட் பண்ணிங்க, அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம் உள்ளிட்டது இவருடைய நூல்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றியும் பெற்றவர். இப்போது ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். சிந்துவெளி பண்பாட்டின், இது ரொம்ப முக்கியமானது, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற நூலிலேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, கேவிடி காம்ப்ளெக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து 6th எங்கே இருக்குன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் சோஷியலில் சிந்து சமவெளி நாகரிகம் இல்லை சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஹிஸ்ட்ரியில். அந்த லெசனில் இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதில் அந்த புக்கில் அந்த டாப்பிக்கில் இவர் எழுதியிருக்காரு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு. அந்த புக்கில் இருந்து தான் இந்த நமக்கு கொடுத்துருக்குற இந்த இடப்பெயர்கள் அப்படின்ற இந்த டாபிக் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆத்தர் பற்றி நல்லா பார்த்துங்க. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். இவர் வந்து 1984 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தமிழில் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காரு. அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இதெல்லாம் இவருடைய நூல். கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த வளாகத்தை பற்றி ஆய்வு செஞ்சு வெளியில் கொண்டு வந்தது இவர் தான். 28 ஆண்டுகளாக எதில் ஈடுபட்டிருந்தாருன்னா இடப்பெயராய்வில் ஈடுபட்டிருந்தார். அப்புறம் இந்த தினமணி இதழில் வந்து துணையாசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழில் ஆலோசகர் குழுவில் பணியாற்றியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான், அவரை பற்றி முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த லெசனை எந்த அளவுக்கு இது புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். காவடி சிந்து. காவடி அப்படிங்கிறது வந்து தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றுன்னு நமக்கு தெரியும். முருகன் கோயிலில் காவடி எடுத்து ஆடுறது வந்து வழக்கமாக இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாடல் வரிகளை பார்க்கலாம். இதை எழுதுனது வந்து சென்னிமலை அண்ணாமலையார், அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம பாடல் வரியை பார்த்தோன்னா புரியும். கோயில் வளம். சென்னி குலநகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் செகமெஞ்சிய மதுரகவி, யதனை புயவரையர் புனை தீரன் அயில் வீரன், வண்ணமயில் முருகேசன், குறவள்ளி பதம் பணிநேசன், உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான்மர வாதே செல்வன் மாதே, கோபுரத் துத்தங்கள் தூவி தேவர் கோபுரத் துக்கப் பால் மேவி, கண்கள் கூச பிற
கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தொடு குலவும் புவி பலவும். நூபுர துத்தொணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழை வாரிடு முழ ஓசைகள் திசை மாசுணம் இடியோ என நொடிக்கும்படி. இன்னும் முடியலை, இன்னொரு இது இருக்கு. சந்தியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சல ராசியை வடிவார் பல. கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்து ஓங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு ஒம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதில் நில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏறி கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் மிகமேகதி காண்பார் இன்பம் பூண்பார். ஆத்தர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். பாடல் வரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 2-3 தடவை திரும்ப படிச்சிங்கன்னா ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, பாடல் பொருள் பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை காவடி சிந்து. ஓகே இது மாதிரி பாடிட்டு போகிறது தான் வந்து காவடி சிந்து பாவடிவம். ஓகே, சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். புயம் அப்படின்னா தோல், நமக்கே தெரியும். புயம்னா தோல். வரை அப்படின்னா மலை. வண்ணம்னா கழுகு. கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை, கழுகாசலம். துஜஸ்தம்பம்னா கொடிமரம். சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். அதாவது ஜலம்னா தண்ணி. ஜலராசி அப்படின்னா கடலில் வாழக்கூடிய உயிர்கள். விலாசம் அப்படின்னா அழகு. விலாசம் அப்படின்னா அழகு, அட்ரஸ்ன்னு நினச்சிக்கூடாது. விலாசம்னா அழகு. அதே மாதிரி நூபுரம் அப்படின்னா சிலம்பு. மாசுணம்னா பாம்பு. இஞ்சி அப்படின்னா மதில். புயல்னா மேகம். கரங்கும்னா சுழலும். ஸோ இதுதான் சொல்லும் பொருளும். அடுத்தது பாடலோட பொருள் பார்க்கலாம். சென்னிக்குளம் அப்படின்ற நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுர கவி மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சார்த்தி கொள்கின்றான் முருகன். ஸோ இவர் பாடுற பாட்டை முருகன் வந்து தோளில் சாத்திக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த இதுக்கான வரி. சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும்னா சொல்லும் செகமெஞ்சிய மதுரகவி எதனை புயம்னா நான் தோல்னு சொன்னோம் இல்லையா. புயவரையர் புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குற வள்ளி பதம்படி நேசன் உரை வரமேதரு கழுகாசல பதிகோயிலின் வளம் நான்மர வாதே செல்வன் மாதே. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக படிச்சிட்டேன். ஓகே, இவர் தான் இந்த இதில் அவன் வந்து சார்த்தி கொள்கிறான்னு சொன்னாரா. அந்த கழுகுமலை தலைவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன். முருகனோட கோவில் வளத்தை இவர் சொல்கிறாராம். என்னன்னா, கோயில் கோபுரத்தில் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுதான். தேவர் உலகை விட தங்க கலசம் ஒளி வீசுதான். அவ்வொளி வந்து உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறதாம். அந்த ஒளி வந்து கண்கள் கூசக்கூடிய அளவுக்கு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெண்ணே கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகனின் கோவில் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சலராசி கடலில் வாழக்கூடிய அந்த உயிர்கள்லாம் வந்து நல்லா சிறக்கிற மாதிரி கோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்றடைதான். தேவர்கள் அமராவதி பட்டினத்தில் இருக்காங்க, அங்கே போய் சென்றடைதான். கழுகுமலை நகரோட கோட்டை வந்து உயரமானது. அதில் வந்து மேகங்கள் வந்து படியுது. அதில் உருவாகக்கூடிய மின்னல்கள் வந்து இருளை வந்து கிழிக்குதான். ஸோ அதாவது வெளிச்சத்தை தருதுன்னு சொல்கிறாங்க. தமது நெஞ்சம் நெகிழ்ந்தருள தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகென முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் வந்து அருள் பெறுவார்கள், இன்பம் அடைவார்கள் அப்படின்னு பக்தர்களை பற்றி ஒரு காவடி மாதிரி அப்படியே பாடியிருக்கார். இன்னொரு தடவை பாடல் வரி பார்த்துடலாம். 2 பார்த்துட்டோம்ல. கோபுர துத்தங்கள் தூவி தேவர் கோபுரத்துக்கப்பால் மேவி, அதாவது
தேவர்கள் எங்கேயோ இருக்காங்கன்னாங்கள அவங்களுக்கு போய் அந்த சேருது அப்படின்றது தான் இந்த இது. கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும். அந்த ஒளி பரவுனுச்சின்னு சொன்னாங்கள்ல, அதுதான் அதோட பொருள். அடுத்தது நூபுரத்து தோணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முள ஓசைகள் திசை மாசுணம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். சந்திதியில் அதாவது சந்நிதி முருகனோட சந்நிதி. துயஸ்தம்பம்னா என்ன சொன்னோம்ல, கொடிமரம் வந்தது. சந்நிதியில் துயஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் அதாவது மீன் அந்த மாதிரி விலங்குகள், சலராசி கடலில் வாழக்கூடிய விலங்குகள், சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதினிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறல் அதில் அதிசீதள புயல் சாலமும் உறங்கும் மின்னி கரங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ். அருணகிரின்னு இல்லை, அவர் பொதுவாக தான் அங்கே சொல்லியிருக்காரு, பட் இங்கே அருணகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே தான். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கள் கணம் மொழி போதினில் அமராவதி எமையோர் செவி அடையும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழுங்கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமேகதி காண்பார் இன்பம் பூண்பார். 2 தடவை படித்தோன்னே எனக்கு ஈஸியாகிடுச்சு. நீங்கள் திரும்ப அந்த பாடல் வரிகளை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும், ஃபெமிலியர் ஆகிடும். உங்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சிருச்சுனாவே இந்த வரி இந்த இடத்துல வரும், இந்த பாடலில் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். காவடி சிந்து சென்னிகுளம் அண்ணாமலையார். ஓகே, சரி. நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். தாவி அப்படின்னா வினையச்சம், ஈன்னு வந்திருக்கு, ஸோ வினையச்சம். மாதே அப்படின்னா வெளி, மாதே வெளி. திருப்புகள் திரு ப்ளஸ் புகழ், உயர்ந்தோங்கும் உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும். அடுத்தது அவரை பற்றி ஆத்தர் பற்றி பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், அதை நோட் பண்ணிங்க. சென்னிகுளம் அண்ணாமலையார். இவர் காவடி சிந்த பாடியிருக்காரு. அருணகிரிநாதரோட திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் இது இந்த காவடி சிந்து. பாடலோட மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டது. தமிழில் முதல்ல வண்ண சிந்து பாடியதால் ஃபஸ்ட்டு வண்ணசிந்து பாடினதுனால காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவரின் அவை புலவராகவும் இருந்தார். அரசவை புலவராக இருந்திருக்காரு இருதாலய மருதப்ப தேவன். 18 வயது. 18 வயதுலேயே என்ன பெரிய விஷயம். இவர் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் இந்த நூல் மட்டும் இல்லாமல் வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருணை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி இத்தனை நூல் எழுதியிருக்காரு. ஏன்னா வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி இதெல்லாம் அவருடைய பிற நூல்கள். 18 வயதில் ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவர்கிட்ட அரசவை புலவராக ஜாயின் பண்ணிட்டார். வண்ண சிந்து பாடினதுனால முதல்ல பாடினதுனால காவடி சிந்து தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் அன்பு அரண் விளையும் திருமண வாழ்வை தழுவி விரும்புவதை, இருமணம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இருவீட்டார் முனைவதையும் அகத்திணை இலக்கியத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை பாடல் வழியாக காட்சிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பாடல் வரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை எழுதினது யார் அப்படின்னா வெள்ளி வீதியார். குறுந்தொகை வெள்ளி வீதியார். பாடல் வரி: அம்மவாளி தோழி நம்மூர் பிரிதோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே. இன்னொரு தடவை பார்க்கலாம். அம்மவாளி மொழி நம்மோர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதும் என்று
ஆங்கன தவையே வெள்ளி விதியார். ஆத்தர் வந்து வெள்ளி விதியார். இது பாடல் வந்து வரி பார்த்தா ஒன்றுமே புரியாது. அதை கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தோழி நீ வாழி, நானறிய ஒன்று சொல். நானறிய அதாவது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல். உன் இதயம் உள்ளவன் தான் முயன்று தேடி. அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இன்று கொடுத்த ஈடிலா பரிசம் நன்று நன்றென நம்மூர் பொது அவையில் சொன்ன முதுபெரும் சான்றோர் போல் பிரிதோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும். அதாவது பிரிந்தவங்களை சேர்க்கறதுக்கு இருந்தாங்களா அன்னைக்கு யாராவது, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்குது. நம்ம பாடல் மீனிங் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகே, இது வந்து குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய பாடல். குறுந்தொகை வெள்ளி விதியார் குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய பாடல். துறை வந்து தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வரவிடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர் நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. துறை விளக்கம் என்ன அப்படின்னா, தலைவன் வந்து தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது அங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்துவிடார்களோ என்று கலங்குகிறார். இந்நிலையில் தோழி அவள்கிட்ட தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அடுத்தது வந்து சொல்லும் பொருளும். சிதவல் அப்படின்னா தலைப்பாகை, தண்டு அப்படின்னா ஊன்றுகோல். சிதவல்னா தலைப்பாகை, தண்டுனா ஊன்றுகோல். ஓகே, பாடலோட பொருள் பார்த்துட்டோன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஊர் மக்கள் அவையின் முன்பு பல முறை தலைவனின் பரிசா பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அப்போ ஊர் மக்கள் அவையின் முன்னாடி நிறைய தடவை இப்போ அந்த பரிசல் பொருட்கள்லாம் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நிலையில் தலைவி இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை பார்த்துருவோம். போதும் என்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளான். எல்லாத்தையும் வச்சுட்டு மனம் பேச செய்துள்ளான். அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை சேர்த்து வைப்போர் இருந்தனரா என்று தோழி கூறுகிறார். இப்பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா. ஸோ வந்து திணை வந்து குறிஞ்சி திணை. துறை பார்த்துட்டோம், துறை விளக்கம் பார்த்துட்டோம், பாடலோட பொருள் பார்த்தாச்சு, நேரிசை ஆசிரியப்பாவும் பார்த்தாச்சு. ஓகே, பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பாவை சேர்ந்தது. இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். பிரிந்தோர் அப்படின்னும் பொழுது வினையாளனையும் பெயர். நன்று நன்றுனா அடுக்கு தொடர். எதனால் அடுக்கு தொடர்னா, நன்று அப்படின்றத பிரித்தோம்னா தனியாக பொருள் தருது. ஸோ தனியாக பிரித்து பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிளவி. அடுத்தது உணர்ச்சி விதி. தண்டு ப்ளஸ் உடை தண்டுடை. அதை பிரித்து எழுதுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அதை சொன்னேன். ஓகே, அடுத்தது வந்து நூல் பார்த்துடலாம். நூலை பற்றி ஆசிரியர் பற்றி பார்த்துடலாம். குறுந்தொகை வந்து எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. ஓகே, கடவுள் வாழ்த்து நீங்களாக கடவுள் வாழ்த்து இல்லாமல் அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது. ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாமல் 401. நல்ல குறுந்தொகை அப்படின்ற சிறப்பு, அதாவது நல்ல அப்படின்னு அடைமொழி பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை. உரையாசிரியர்கள் வந்து நிறைய பேர் மேற்கோள் காட்டப்பட்ட நூல். நிறைய பேர் வந்து இதை தான் மேற்கோள் காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த நூலை வந்து தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை. இந்த நூலை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுத்தவர். தொகுப்பித்தவர் வந்து நமக்கு இதில் கொடுக்கல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. தொகுத்தவர் பூரிக்கோ. வெள்ளி விதியார் வந்து சங்ககால பெண் புலவர்களில் ஒருத்தர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க. ஸோ வெள்ளி விதியார் 13 பாடல்கள். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் அகத்திணை சார்ந்த 401 பாடல்கள் இருக்குது. நல்ல குறுந்தொகை உரையாசிரியர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டின நூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்கை முடிச்சுட்டு திரும்ப வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் புறநானூற்றுலேருந்து. சரியா? நம்ம அடுத்தது புறநானூறு பார்த்துடலாம். புறநானூறு நமக்கு தெரியும், இது வந்து ஒரு வீரத்தையும் அந்த மக்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே படம் பிடித்து காட்டின ஒரு நூல். பாடல் வரி பார்த்துடலாம். உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம்
இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் தூஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிருங் கொடுக்குவர் பழியெனில் உலகுடன் பெறினும் கொள்ளார் அயர்விலர் அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலானொன்றன் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. இது ரொம்ப முக்கியமான வரிகள், நோட் பண்ணிங்க. இது எழுதுனது கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இதுக்கான பொருள் பாடலில் பார்த்தா புரியாது, அதுக்கு நமக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பாடலோட பொருள் தனியாக பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிடைத்திருப்பது என்னவோ அரிய அமிழ்தம், ஆனால் என்ன தனித்துண்ண தகுமோ, எமக்கது பெரிதில்லை, எனக்கு அது பெருசு கிடையாது, எவரிடத்தும் விருப்பில்லை, சோம்பல் சுயமளிக்கும், உயர்ந்தோர் அஞ்சுவது அஞ்சுவர் தாமும், புகழா இதோ எம் உயிர், இகழா பூமி பரிசும் பொருட்டில்லை, எமக்குள்ளிருப்பது குறுமணம் அன்று, பெருமலையென தமக்கென வாழாது பிறருக்கென வாழும் தகைசால் மாண்பினர் உள்ளதால் அன்றோ இக்கணமும் உதிர்த்திருக்கிறது இந்த உலகம். அதை இருக்கிறதுனால என்னவோ இந்த உலகம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திணை வந்து பொதுவியல் திணை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது குறிஞ்சி திணை, இப்போ பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா என்னென்னு பார்ப்போம். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள கூடப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து சொல்கிறது தான் பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனாவே துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை தான். மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறை. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தமிழர்னா தனித்தவர், முனிதல் அப்படின்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வுனா சோர்வு, மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை, தாழ்னா முயற்சி. ஸோ தாழ்னா முயற்சி, நோட் பண்ணிங்க, புதுசாக இருக்கு. பாடலோட பொருள் பார்த்துடலாம். தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க, சோம்பல் இல்லாமல் செயல்படுவாங்க. பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவர். அது பிறர் புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார். உலகம் முழுவதும் கிடைப்பதாயினும் பழிதரும் செயல்களை செய்ய மாட்டார். எதற்கும் மனம் தளராமல் இருப்பாங்க. இத்தகைய பண்புடைய சிறப்புடைய சிலர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. ஓகே, அடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். அம்மா அப்படின்னா அசைநிலை, உண்டல் துஞ்சல்னா தொழில் பெயர், முயலானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். புணர்ச்சி விதியில் பிரித்தெழுதுக பார்த்துருவோம். இயைவது ஆயினும் இயைவது ப்ளஸ் ஆயினும் புகழெனில் புகழ் ப்ளஸ் எனில். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து புறநானூரை த 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு அப்படின்ற தலைப்பில் ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி ஜியு போப் என்ன பண்ணியிருக்காருன்னா புறநானூற்று பாடல்கள் சில இதை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்புறல் வெண்பாமாலை அப்படின்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ரெண்டுமே ஆங்கிலத்தில் வந்த மொழிபெயர்ப்பு தான். பட் அவர் வந்து த 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு. இவர் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா தலைப்பு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்புறல் வெண்பாமாலை அப்படின்னு கொடுத்துருக்கார். ஓகே, சுவடி எழுதி பயன்படுத்தப்பட்ட 5 போகும் நிலையில் இருந்த, அதாவது சுவடியில் இருந்த புறநானூரை 1894 உவேசா வந்து முதல்ல பதிப்பித்து வெளியிட்டார். அது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. புறநானூறு வந்து எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று, அது நமக்கே தெரியும். புறத்திணை சார்ந்த 400 பாடல்கள், அதனால தான் அதுக்கு நான் புறநானூறுன்னு பேர். புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறப்பாட்டு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். அகவர் பாவலானது. இப்போ நம்ம பார்த்த பாடல் நேரிசை ஆசிரியப்பான்னு பார்த்துட்டோம். புறநானூற்று பாடல்கள் வந்து சங்ககாலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றிய வாழ்க்கையை பற்றியும் எடுத்துரைக்குது. ஆசிரியர் கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இவரை பற்றி பார்க்கலாம். பாண்டிய மன்னரில் இளம்பெரு வழுதி அப்படின்ற பெயரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னா, நிறைய பண்புகள் வந்து இளமை காலத்திலேயே இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. அதனால் இவரை வந்து இளம்பெரு வழுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள்.
கடற்பயணத்தில் இறந்து போயிருக்காரு. அதனால் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தவங்க இவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவருடைய பாடல்கள் வந்து புறநானூறில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் இருக்குது. ஸோ இவரோட பாடல் புறநானூற்றில் ஒன்று, பரிபாடலில் ஒன்று. ஓகே, அடுத்தது வந்து வாடிவாசல் சீசு செல்லப்பா. இவர் வந்து இந்த இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் முக்கியமானது இந்த பாக்ஸ் தான். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அரிய உயிர் துறந்து நைவார ஆயமகள் தோல். இது வந்து கலித்தொகையில் உள்ள பாடல். ஏழு தழுவுதலை பற்றி கலித்தொகையில் இந்த பாடல் வரிகள் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அளவில் சிறிய கதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கக்கூடிய கதை வந்து குறும்புதினம் அப்படின்னு சொல்லுவோம். இதை குறு நாவல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவமாக இந்த குறு நாவல் இருக்குது. ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். சீசு செல்லப்பா. இவர் வந்து சிறுகதை, புதினம், விமர்சனம், அப்புறம் வந்து கவிதை, மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய ரோல் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படி. இவரோடது வந்து முக்கியமானது பார்த்துடலாம். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி பேராசிரியராக இருந்திருக்காரு. எழுத்து அப்படின்ற இதழில் தொடங்கி நவீன தமிழ் இலக்கியத்தோட மறுமலர்ச்சிக்கு வித்துட்டு இருக்காரு. யார்? சீசு செல்லப்பா தான் எழுத்து அப்படின்ற ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இதெல்லாம் வந்து இவருடைய பிற படைப்புகள். அது மாதிரி இவருடைய சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்கு 2001 வருஷத்தில் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. ஓகே, பகுபத உறுப்புகள். தமிழில் வந்து இருக்கக்கூடிய பெயர்கள், அதாவது தமிழ் சொல் அப்படின்னா அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் பதம் அப்படின்னாலும் சொல்லுன்னு தான் அர்த்தம். ஸோ பகுபதங்கள் அப்படின்னும் பொழுது சொல்ல வந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரிலாம் பிரிக்கலாம், அதில் என்னென்னலாம் இருக்குது, பகுத்தா வர்றது அப்படிங்கிற மாதிரி அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்திற்கு உரியது. ஓகே, இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்துக்கு உரியது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகுபதத்துக்கு உரியது. பகுபதங்களுக்குள்ள பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம்னு 6 டைப்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பகுதினா என்ன அப்படின்னா சொல்லோட அடிச்சொல் தான் பகுதி. இதை முதல்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. விகுதி பெறாத ஏவல் வினையாக இருக்கும். பகுதி விகுதி அப்படின்னு பிரிக்க முடியாது. பாடினான் அப்படின்ற வினைமுற்றை வந்து பாடு, இன், ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பாடு அப்படிங்கிறது தான் பகுதி. மற்றதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அறிஞர் என்னும் சொல்ல பிரித்தோம் அப்படின்னா இந்த அரி அப்படின்றது தான் பகுதி. விகுதி வந்து விகுதி பெறாத ஏவல் வினையாக இருக்கும். பகுதி சில வந்து ஒற்று ரட்டித்து காலம் காட்டும், சில டைம் வந்து காலம் காட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. விகுதியை பார்க்கலாம். ஒரு வினைமுற்று சொல்லோட இறுதியில் நின்று திணைப்பால், எண், இடம் இதெல்லாம் வெளிப்படுத்துடுச்சு அப்படின்னா அது உறுப்பு விதி அப்படின்னு சொல்கிறோம். கொடுத்தான்ல ஆண் தான் விகுதி, படித்தால்ல ஆள் தான் விகுதி, நடந்தல தூ தான் விகுதி. இதில் வந்து ஆண் அப்படிங்கிறது வந்து உயர்திணை விகுதி. ஆண்பால் ஒருமை, படர்கை, இடம் எல்லாத்தையும் என்பனவற்றிலையும் ஆள் அப்படிங்கிறது வந்து உயர்திணை விகுதி. ஓகே, பெண்பால் ஒருமை, படர்கை இதிலெல்லாம் வந்து தூ அப்படிங்கிறது வந்து விகுதி. அக்ரிணை ஒன்றன்பால் படர்கை இந்த இடத்துலையும் வந்து அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது. வியங்கோல் தொழிற்பெயர், அப்புறம் வந்து பெயரச்சம், வினையச்சம்னு பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் இந்த விகுதி வந்து பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க, ஏன்னா பாக்ஸில் இருக்கிறதுனால. ஏன்னா இது கான் முடிஞ்சால் வேங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம். தள்ளில் முடிஞ்சால் தொழிற்பெயர் விகுதின்னு சொல்லுவோம். ஆளை முடிஞ்சால் பெயரச்சம்னு சொல்லுவோம். ஊனை முடிஞ்சால் வினையச்சம்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை உணர்த்துறதுக்கும் அந்த விகுதி பயன்படுது அப்படின்னு. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. இடைநிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில உள்ள உறுப்பு தான் இடைநிலை. வினை பகுபதத்தை வந்து இடைநிலையை வந்து கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலைன்னு 2 வகையாக பிரிக்கலாம். பெயர் பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலையை பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். வினையில் வர்றதை 2ஆக பிரிக்கலாம், பெயரில் வர்றதை 1 தான். ஓகே,
கால இடைநிலை இது வினையில் வரக்கூடியது. என்னென்னு பார்க்கலாம். ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்கிறோம். செய்தான் அப்படிங்கிறத இத்து ஆண் அப்படிங்கிறதுல வந்து செய்கின்றான் அப்படிங்கிறதுல கிரு ஆண் அப்படிங்கிறதுலையும் செய்வான் அப்படிங்கிறது வந்து இவ்வு ஆண். இதில் இத்து கிரு அப்புறம் இவ்வு இது வந்து காலத்தை காட்டுது. அதனால் இது வந்து கால இடைநிலை, அதாவது காலம் காட்டும் இடைநிலை. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இறந்த கால இடைநிலையில் காலம் காட்டக்கூடியது. அந்த இதை வச்சு காலம் காட்டுறது நம்ம தெரிஞ்சிருவோம். ஸோ இது இறந்த காலம், இது வந்து நிகழ்காலம், இவ்வுங்கிறது வந்து எதிர்காலம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி வரக்கூடிய இறந்த கால இடைநிலை என்னென்னா இத்து இட்டு இரு இன்னு இது இறந்த கால இடைநிலை. இதே மாதிரி நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆண் என்று. எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, எதிர்மறை இடைநிலைனா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறை உணர்த்தக்கூடிய இடைநிலை தான் இது. ஆ அப்படிங்கிற எதிர்மறை வந்து இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். கெடாமல் வரும், இதனால் கெட்டு வரும். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓடாது, ஓடு, ஆது. ஆ அப்படிங்கிறது வந்து செய்யாது. ஆ தான் இந்த இடத்துல எதிர்மறையை காமிக்குது. பேசான் அப்படின்னும் போது இங்கேயும் ஆ தான் காமிக்குது. கான் நலன் அல் அதுதான் காமிக்குது, இங்கே இல்லு தான் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செய்ய மாட்டான், பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறது தான் இந்த எதிர்மறை இடைநிலை. இது இடையில் வருது, அதனால இது இடைநிலை. பெயர் இடைநிலைன்னு நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா பெயரில் வரும். பார்க்கலாம். ஒரு ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை. உதாரணத்துக்கு இச்சு இஞ்சு இன்னு இத்து இவ்வு இந்த மெய்கள் வந்து பெயர் இடைநிலைகளாக வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. சந்தி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம்னு பார்த்தோம். இப்போ அடுத்து சந்தி பார்க்குறோம். இடைநிலை பார்த்து முடிச்சாச்சு. சந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சந்திங்கிறதுக்கு புணர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. பகுதி விகுதி இடைநிலைக்கு ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு தான் இந்த சந்தி. இது மூணும் வரும்பொழுது இடையில் வர்றது தான் இந்த சந்தி. சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது. ஸோ பகுதி விகுதிக்கு இடையில தான் இடைநிலையே வருது. இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் சந்தி வருது. ஓகே, பொதுவாக அப்படி தான் வருது. புணர்ச்சியில் வந்து ஏற்படக்கூடிய விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தி அப்படின்னும் மறைதலை திரிதல் அப்படின்னும். அதாவது ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தின்னு சொல்கிறோம். புதுசாக ஒரு எழுத்து தோன்றுறது அப்படின்னா சந்தின்னு சொல்கிறோம். மற்றைய திரிதலை, அதாவது ஒரு எழுத்து திரிஞ்சு போச்சு, கெடுதல் அப்படின்னா கெட்டு போச்சு அப்படின்னா அதை விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பெரும்பாலும் இப்பு இக்கு இத்து அந்த 3 எழுத்துக்கள் வந்து சந்தியாக வரும். சந்தியாக வரக்கூடிய எழுத்துக்கள் இத்து எப்பு இக்கு இந்த 3 எழுத்துக்கள் தான் சந்தியாக வரும். உடன்படு மெய்கள் வந்து ஈயும் இவ்வும் இதுவும் சந்தியாக வருது. அப்போ இந்த 3 + இந்த 2 இதுதான் சந்தியாக வருது. அசைத்தான் அசை இத்து இத்து ஆணு. படி இக்கு கிரு ஆறு. கா இப்பு இப்பு ஆறு. வணங்கு இன்னு ஈய ஆ. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் உள்ளது பார்த்துடலாம். எப்போதுமே நீங்கள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்குறத விட ரொம்ப முக்கியம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பாக்ஸில் உள்ளதை நல்லா பார்த்துங்க. அதுவும் ஸ்பெஷலாக 11th 12th அதுதான் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அவங்களால முடிக்கவே முடியாது. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறந்துறப்பு எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாரியை வரவேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எழுத்து பேர்னால் என்னென்னு ஒரு பொது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. விகுதி வந்து தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தை வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து பேர் வந்து காலம் காட்டாது, ரொம்ப முக்கியமானது. எழுத்து பேர் வந்து காலம் காட்டவே செய்யாது. பாடுதி அப்படின்னா பாடு இத்து ஈ. மொழியாதான் அப்படின்னா மொழி ஈ ஆ இத்து ஆணு. இதில் வந்து ஈ அப்படிங்கிறது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும்
ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும், இத்துங்கிறது வந்து எழுத்து பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இத்து சாரியை நம்ம பார்த்துட்டோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, அடுத்து சாரியை, கடைசியாக வந்து விகாரம் பார்த்துட்டோம்னா பகுவத உறுப்பு இலக்கணம் முடிஞ்சிடும். சாரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பகுதியோடும் இடைநிலையோடும் பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு தான் சாரியை. அதாவது பகுதி இடைநிலை விகுதி சொல்லிட்டேன் இல்லையா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது இடைநிலைன்னு சொல்லிட்டேன், இங்கே வர்றது சந்தின்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் என்ன சாரியைன்னா என்னென்னா, பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைறதுக்கு வரக்கூடிய அந்த உறுப்பு தான் வந்து சாரியைன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரியும். பெரும்பாலும் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ஸோ பகுதிக்கும் விகுதி இடையில இடைநிலை வருது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி வருது, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியை வருது. ஓகே, இந்த சொல்ல வந்து விகுதிக்கு இடையில் வரக்கூடிய இந்த அன் தான் சாரியைன்னு கொடுத்துட்டாங்க. அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பகுதி, இடைநிலை, விகுதி, இது சந்தி, இது சாரியை. அதை ஞாபகம் வச்சுட்டோம்னாவே ஈஸியாக போட்டுடலாம். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர் மெய் எழுத்து வந்தால் அதை சாரியைன்னு சொல்கிறோம். தருகுவேன் அப்படின்னா தா, தரு, கு, இவ்வு, எண்ணு. இதில் கு அப்படிங்கிறது தான் வந்து சாரியை. ஏன்னா அங்கே வந்து மெய் எழுத்து வரல, சந்தி வரல. சாரியைக்கு வந்து பொருள் கிடையாது. முக்கியமான விஷயம், சாரியைக்கு பொருள் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் இயக்க வாய்ப்பு இருக்குது. அன் அப்படிங்கிறது வந்து விகுதியாக வரும்பொழுது அன் அப்படிங்கிறது தான் சாரியையாக வரும். ஸோ அன் விகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அன் தான் சாரியையாக வரும். ஆண், ஆல், ஆர் அப்படிங்கிற விகுதிகள் வரும்பொழுது அன் சாரியையாக வராது. நோட் பண்ணிக்கங்க. அன் அப்படிங்கிறது விகுதியாக வரும்பொழுது சாரியையாக என்ன வரும்னா அன் தான் வரும். ஆனால் ஆண், ஆல், ஆர் அப்படி வரும்பொழுது அன்னுங்கிறது சாரியை வந்து வராது. அடுத்தது விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம். ஸோ அந்த வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்து கெடும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும் இத்தகைய மாற்றம் தான் விகாரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க புரிஞ்சிடும். அடுத்தது வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இறந்த கால இடைநிலை, அந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம் இடைநிலைகள். அதில் வந்து என்னென்ன இடைநிலைக்கு என்னென்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. இறந்த கால இடைநிலைக்கு இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைக்கு கிடைக்கின்ற ஆண் என்று. எதிர்காலத்துக்கு இப்போ, இவ்வு. எதிர்மறை இடைநிலைக்கு ஆ, அல், இல். தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதிக்கு என், ஏன், அல், அன், குடு, துரு. தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதிக்கு எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். ஓகே, இதுவரை பார்த்துருக்கோம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு ஐ, ஆய், இ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிக்கு இர், ஈர், மின். படர்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிக்கு அன், ஆண். படர்கை பெண்பால் வினைமுற்று விகுதிக்கு அல், ஆல். படர்கை பலர்பால் வினைமுற்று விகுதிக்கு அர், ஆர், ப, மார், கல். படர்கை பலவின்பால் வினைமுற்றுக்கு ஆ, ஆ. படர்கை ஒன்றன்பால் வினைமுற்றுக்கு து, ரு, டு. வியங்கோல் வினைமுற்று விகுதிக்கு நமக்கே தெரியும் க, இய, இயர். திறநிலை பெயரச்ச விதிகள் அ, உம். திறநிலை வினையச்ச விதிகள் உ, இ. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டோன்னா இந்த இலக்கணம் வந்து முடிஞ்சிடும். தமிழில் வந்து ஒரு ஒட்டுநிலை மொழி. தமிழ் வந்து ஒரு ஒட்டுநிலை மொழின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிங்க. தமிழ் வந்து ஒரு ஒட்டுநிலை மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருந்தாலும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாகிறது கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து தான் சொல்லாகுது. அதில் புதிதாக தோன்றுவதற்கு மொழியியல் நுட்ப அடிப்படையில் தோன்றுது. அதில் ஒன்றும் கிடையாது. பாயிண்ட்ஸ்னால் நம்ம முன்னாடி பார்த்தது தான். எது என்னன்றதை ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, நம்ம அடுத்தது வந்து சி.வை. தாமோதரனார். இவரை பற்றி தனியாக பார்க்கலாம். புக்குக்கு பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். சி.வை. தாமோதரனாரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.